ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெல்கம் டு ஏஆர் கேமிங் ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சேலஞ்சில் நம்ம ஒரு சேலஞ்ச் பண்ண போகிறோம் கைஸ். அந்த மெகா ரேம்ப்லேருந்து கீழே வந்து நம்ம ஒரு சில ஆர்ஜிஎஸ் மூவ்லாம் காட்டணும்னோம். அது பாதி இது இந்த கேலக்ஸியில் இந்த ஃபோனில் ரெக்கார்ட் ஆகாது. அதுக்கு ரெக்கார்ட் ஆகாததுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது கைஸ். ஏன்னா அது ஸ்டோரேஜ் அதிகமாக இன்னொன்னே ரெக்கார்டு எடுக்காது. இப்போ கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு வந்திருக்கேன், அதனால் இப்போ எடுக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஒரு இது டவுன்லோட் ஆகிட்டு சரி டக்குன்னு வாடா. இப்போனா ஒரு கிளிச்சு வருங்க. கிளிச்செல்லாம் நீங்களாம் கண்டுக்காதீங்க. இது என்னன்னா ஒரு வகையான ஆடு கைஸ். அப்புறம் நம்ம இப்போ அன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா, அன்னைக்கு ஒரு சில இது காட்டாமல் இருந்திருப்போம். அதுக்கு ரொம்பவே மனசு விட்டுக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப இது போயிட்டு அது ரொம்ப கிளிச் ஆகி எப்படி ஆகிட்டு அந்த நேரம் வந்து சார்ஜ் வேறு கம்மியாக இருந்துச்சா, அதனால தான் அப்படி ஆகிட்டு. வேறு சார்ஜ் வேறு கம்மியாக இருந்துச்சு, அதனால தான் அப்படி ஆகிட்டு. அடுத்து இந்த வாட்டி முதலேருந்து லோட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். முதலேருந்து லோட் ஆகுது. இதுலேயும் ஒரு விதமான ஒரு பக்லாம் இருக்கும். இதெல்லாம் யூஸ் பண்ணிக்க வேணாம். முதலேருந்து லோட் ஆகுது. ஏன் இப்படி லோட் ஆகுதுன்னு தெரியல, கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. எனக்கும் தெரியாது ஏன் இப்படி திடீர்னு ஆடுவது. சில யூடியூபர்ஸ்லாம் இப்போ இதை கூட பார்த்துட்ருக்கீங்க, அது எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ நான் சொல்லிக்கிறேன். என்னன்னா இந்த மாதிரி ஒரு கிளிச்சு எல்லாருமே வரும். இப்போ நிறைய நீங்கள் ஸ்டோரேஜ் ஏற்றிருக்கீங்கன்னு வைங்களேன், அது எப்படி நிறைய இப்படி ஆடு இப்படிலாம் வந்து ஹேங் ஆகிட்டு இருக்கும். அந்த ஸ்டோரேஜ் கம்மி பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஹேங் குறையிற மாதிரி இருக்கும். அதனால பியூட்டி பார்ட்டியர் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ட்ரிக்காக இருக்கும். ப்ளே பண்ணி மாட்டீங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கும் தெரியல. ஆனால் நான் எதுவுமே பண்ணல கைஸ். போன வாட்டி ஒரு ரெக்கார்ட் பண்ணும்போது அதில் பல்க்குன்னு ஒன்று இருந்துச்சு. அந்த பல்க் கிளிக் பண்ணேன். அந்த பிளேயர் மூடுலாம் மாற்றலாம், அதே மாதிரி மாற்றினேன். இன்னைக்கு இப்படி ஆகிட்டான். என்னன்னு தெரியல. உங்களுக்கும் தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இப்படி போட்டேன். பிளேயர் மூடு ஒன்று தான் போட்டுச்சு. சரின்னு சொல்லி திருப்பியும் TM4 TM10 அப்படி போட்டுக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரிக்கிட்டே இருந்துச்சு. அப்படி கூட சொல்லிட்டுருந்தேன், அப்படியே இருந்துச்சு. சரி
வருது. சரி டென்னுன்னு போட்டு பார்த்தேன். பல்க்குன்னு வந்துச்சு. டென்னுன்னு போட்டு பார்த்தேன். அப்பயும் வேறு எதுவும் வந்துச்சு. பல்க்குன்னு வந்துச்சு. இந்த பல்க்குன்னு வந்துச்சு. பல்க்குக்கு அப்புறம் இந்த மாமி பையன் எப்படி மாறணும்னு தெரியல. எதுவும் ப்ரேயர் கூட செய்து பண்ணல. இவனாவே மாறிக்கிட்டான். யாரா நீ? ஆஜிஸுக்கு பரவாயில்ல போல. சிரிப்பா இருக்குது இவனை பார்க்க தெரியல. சரி அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. அடுத்து எனக்கு சில பேருக்கு இதுவும் குழப்பிருக்கு. இந்த இவன் எப்படி வந்துப்பான்னு அதுவும் எனக்கும் தெரியாது. இருந்தாலும் எப்படி வந்துப்பான்னு தெரியல. உங்களுக்கு இந்த வீடியோ நாளைக்கான வீடியோவில் சந்திப்போம். பாய் 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 பாய். பெரிய பகுதி கொடுத்து